சிஎஸ்கே வாங்கியிருக்க ஜேஎஸ்கே அணி இறுதி லீக் மேட்ச்ல டர்பன் அணியை வீழ்த்தி 2010 போல பிளே ஆஃபுக்கு ஜேஎஸ்கே அணி என்ட்ரி ஆயிருக்காங்க. எஸ்ஏ T20 லீக் தொடர் இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. இதுல கடைசி லீக் மேட்ச் விளாண்ட ஜேஎஸ்கே அணி டர்பன் சூப்பர் ஜெயண்ட் அணி கூட மோதினாங்க. முதல்ல பேட்டிங் ஆடிய டர்பன் சூப்பர் ஜெயண்ட் அணி தொடக்கத்துல தடுமாறினாங்க. அந்த அணி 32 ரன் அடிச்சு 3 விக்கெட் எழுந்து பரிதாப நிலையில இருந்தாங்க. அப்போதைக்கு உள்ள வந்த ஸ்மார்ட் முலனி அதிரடியாக விளாண்டாங்க. இவங்க 2 பேருடைய அதிரடியை கட்டுப்படுத்த முடியாம ஜிஎஸ்கே அணி திணறினாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து 105 ரன் பார்ட்னர்ஷிப் அமைச்சாங்க. இதுல ஸ்மார்ட்ஸ் 34 பாலுக்கு 55 ரன் அடிச்சு அவுட் ஆக, முல்டன் 40 பாலுக்கு 59 ரன் அடிச்சு அவுட் ஆனாங்க. கடைசியா வந்த ஹென்ரி கிளசன் 16 பாலுக்கு 3 சிக்ஸ் 3 பவுண்டரி அடிச்சு 40 ரன் சேர்க்க, இதையே டர்பன் சூப்பர் ஜெயண்ட் அணி 20 ஓவருக்கு 6 விக்கெட்ல பெருக்கு 203 மிகப்பெரிய டார்கெட் செட் பண்ணாங்க. ஜேஎஸ்கே அணி 204 ரன் அடிச்சாதான் இந்த மேட்சை ஜெயிச்சு பிளேஆஃப்குள்ள தகுதி பெற முடியும்னு ஒரு மிகப்பெரிய டார்கெட் நோக்கி களமிறங்கினாங்க. ஜேஎஸ்கே அணியில ஓப்பனிங் வீரரா ஃபாப் டுப்ளசி டூப்ளாய் விளாண்டாங்க. இவங்க 2 பேரும் தொடக்கத்திலிருந்தே அதிரடியாக விளாண்டாங்க. முதல் 5 ஓவருக்கே ஜேஎஸ்கே அணி 60 ரன்களுக்கு மேலே அடிச்சாங்க. முதல் 8 ஓவருக்கே ஜேஎஸ்கே அணி 100 ரன்களுக்கு மேலே அடிச்சாங்க. அதிரடியாக விளாண்ட டூப்ளசி அரை சதம் கடந்து சிறப்பாக விளாண்டுட்டு இருக்கும்போது 29 பாலுக்கு 57 ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டாங்க. டூப்ளசி இந்த மேட்ச்ல 29 பாலுக்கு 57 ரன் 7 பவுண்டரி 3 சிக்ஸ் 196 கிட்ட சேர்க்கிட்டு இருக்கும்போது 100 போட்ட பால்ல எல்பி ஆயிட்டு வெளில போயிட்டாங்க. அதிரடியாக விளாண்ட டூப்ளாய் 17வது ஓவரில் 4வது பால்ல 159 ரன் ஜேஎஸ்கே இருக்கும்போது 2வது விக்கெட் அவுட் ஆயிட்டாங்க. டூப்ளாய் 47 பாலுக்கு 57 ரன் அடிச்சிருக்கும் போது 100 போட்ட பால்ல போல்ட் ஆயிட்டு வெளில போக, அந்த ஓவரில் 1 ரன்கள் விட்டு கொடுத்து 1 விக்கெட்டை எடுத்து 100 சம்பவம் பண்ணார். அடுத்த 2 ஓவருக்கு ஜேஎஸ்கே அணி வெற்றி பெற 50 ரன்களுக்கு மேலே தேவைப்படும். 18வது ஓவர் வீச வந்த பிரிட்டோரியஸ் அந்த ஓவரில் 17 ரன்களை வாரி கொடுத்திருப்பார். அதுல மோயின் அலி 6 பவுண்டரியுமே அடிச்சு சம்பவம் பண்ணியிருப்பார். 19வது ஓவர் வீச வந்த நவீன் உல்கக் 15 ரன்களை வாரி கொடுத்திருப்பார். அந்த ஓவரில் மோயின் அலி தொடர்ந்து 2 சிக்ஸ் அடிச்சு ஜேஎஸ்கே அணிக்கு வெற்றி வாய்ப்பு அதிகப்படுத்தியிருப்பார். ஸோ கடைசி 1 ஓவருக்கு 6 பாலுக்கு 13 ரன் அடிச்சா வெற்றி பெற சூழ்நிலை இருக்கும்போது அந்த ஓவரை பிரிட்டோரியஸ் போட்டிருப்பார். முதல் பாலை மோயின் அலி பவுண்டரி அடித்தாலும் அடுத்த பால் கேட்ச் கொடுத்து அவுட் ஆயிட்டு வெளில போயிருப்பார். அடுத்த 3 பாலுக்கு ஜேஎஸ்கே அணி வெற்றி பெற 9 ரன் தேவைப்படும். ஜேஎஸ்கே அணி தரப்புல பேட்டிங் ஆட வந்த டென்மன் பெரேரா அவர் பங்குக்கு முதல் பாலே 6 அடிச்சு அடுத்த பால் 2 ரன் அடிச்சு அடுத்த பால் 6 அடிச்சு ஜேஎஸ்கே அணி 19.5 ஓவர் முடிவில் 3 விக்கெட்ல பெருக்கு 209 ரன் அடிச்சு திகில் வெற்றி பெற்று 4வது அணியா பிளேஆஃப்குள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க. இதே போல MS தோனி 2010ஆம் ஆண்டு பஞ்சாபுக்கு எதிராக கடைசி ஓவரில் 6 அடிச்சு சிஎஸ்கே அணியை பிளேஆஃபுக்கு அழைச்சிட்டு போயிருப்பார். அதே ஒரு சம்பவம் ஜேஎஸ்கே அணி பண்ணியிருக்காங்க இந்த சீசன்ல. இதை தற்போது ரசிகர்கள் வைரலாக்கிட்டு இருக்காங்க. ஜேஎஸ்கே அணி பிளேஆஃப்குள்ள போனதுனால மும்பை அணி பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்து வெளியேறி இருக்காங்க. ஜேஎஸ்கே அணி 7ஆம் தேதி ராயல்ஸ் அணி கூட எலிமினேஷன் மேட்ச் விளையாட போறாங்க. இதுல ஜெயிச்சு குவாலிஃபயர் 2ல ஜெயிச்சா ஃபைனலுக்கு ஜேஎஸ்கே அணி தகுதியாவாங்க.